இதுக்கு வந்து கொஞ்சம் சின்ன இறால் தான் போட வேணும். என்னோட சின்ன இறால் போட்டால் தான் நல்லா இருக்கு. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து எங்களோட தோட்டத்தில் நிற்கிறோம். இன்றைக்கு வந்து என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் இன்றைக்கு வந்து குருவித்தலை பாவக்காய். அது பாவக்காயை நாங்கள் வந்து அதை குருவித்தலை பாவக்காய்னு சொல்லுவோம். ஒவ்வொரு இடத்தையும் வந்து ஒவ்வொரு பேர் சொல்லிக்கொள்ளும். குருவின்ற தலம் இது மாதிரி இருக்கிறபடியா குருவித்தலை பாவக்காய்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே அது நல்லொரு மருத்துவ குணம் நிறைந்த பாவக்காய். தேடி திரிஞ்சு நிறைய மக்கள் சாப்பிடக்கூடிய ஒரு முந்தைய காலங்களில் அந்த பாவக்காய் வந்து கூடுதலாக எல்லா இடங்களையும் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ வந்து அரிதாக போயிட்டு சரியான தட்டுப்பாடு. இப்போ அந்த பாவக்காய் வந்து நாங்கள் பொறிச்சு தனியாக இறாலும் போட்டு தான் சம்பல் செய்ய போகிறோம். தனியாகவே பொறிச்சு சம்பல் செய்யலாம். ஆனால் இறாலும் சேர்த்து செய்து பாருங்க நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். கருவாடு போட்டாலும் நல்லா இருக்கும். அதோட மாசியும் போட்டு செய்து கொள்ளலாம். அதுவும் நல்லா இருக்கும். நீங்கள் ஒருக்கா அதையும் செய்து பாருங்க. இன்றைக்கு நாங்கள் வந்து இறால் தான் போட்டு செய்ய போகிறோம். அப்படியே தொடர்ந்து காணொலியை பாருங்க. இறால் சாப்பிட்றதுல தானே அதுதான் நல்லா சிரிச்சு சிரிச்சு கதைக்கிற பாருங்க. இறால் சாப்பிட்ற சந்தோஷத்துல நாங்கள் அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போம். வச்சா நல்லா இருக்கும். நான் முதல் ஒருக்கா தனியாக செய்து காட்டினால் ஆனால் இறால் போட்டு வைக்க இன்னும் டேஸ்டா சரி பாலக்கொலி அப்படிங்கி விட்டுறாங்க. கொஞ்சம் முட்டை வேணும். அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த குருவித்தலை பாவக்காய். இது நாங்கள் வந்து குருவித்தலை பாவக்கான்னு சொல்கிறோம். ஒவ்வொரு இடங்களில் என்னென்ன பேர் சொல்லிக்கொள்கிறேன்னு சொல்லிக்கொள்ளுங்க. இந்த குருவியின் தலையை ஒத்த மாதிரி இருக்கும். அதனால வந்து குருவித்தலை பாவக்கான்றது. இது கொஞ்சம் மற்ற பாவக்காயை விட கொஞ்சம் கசப்பு கூட இந்த பாவக்காய். இதை வந்து நாங்கள் துப்புரவாக்கி எடுக்கப்புறம் சின்ன சின்ன பாவக்காயாக தான் இருக்கும் இது. ஆனால் முத்தல் பாருங்க பழுத்துட்டு இங்கே எப்படி பழமாக இருக்குன்னு. பழமாக இருக்க நல்ல வடிவாக இருக்குது. நல்ல மஞ்சளாக இருக்குண்ணா. இதை வந்து துப்புரவாக்கி எடுப்பேன். இந்த உள்பக்கம் இந்த பாவக்காய் குடலண்டு தான் சொல்லிக்கொள்கிறது. இந்த விதை எல்லாத்தையும் இப்படியே நாங்கள் எடுப்போம். இதை வந்து நாங்கள் இப்படியே வட்டம் வட்டமாக மெல்லிசாக வெட்டி எடுப்போம். எவ்வளவுக்கு மெல்லிசா விட்டுறோமோ அவ்வளவுக்கு கசக்காமல் இருக்கும். முருகை பொரிக்க வேணும் இது. இதை வந்து இப்போ வெயில் காலங்களில் இது கிடைச்சா வந்து நீங்கள் வெட்டி காய வச்சுருந்தா தேவையான நேரம் பொரிக்கலாம். அப்போ பொரிக்க வந்து இன்னும் வேகமாக பொரிஞ்சு கொள்ளும் எங்களுக்கு. இதுக்கு வந்து எண்ணெயும் இழுக்காது. மற்ற பூச்சிக்கு இடித்து போட்டு இதை குடிக்கலாம்னு அம்மா சொன்னவான். பொதுவாக பாவக்காய் அந்த சாறு வந்து குடிக்கிறது தான். இங்கே பழமாக உள்ளதை பாருங்க எப்படி இருக்கு. உள்ளுக்க பழுத்துட்டு தானே அந்த விதையை எடுத்து செய்யுங்க. இதில் இந்த மண்ணுக்குள்ளே போட்டு சாதவை போட்டுட்டு மண்ணால் மூடி விட்டா சரி முளைச்சிடும். நான் போட்டு விட்றேன். நீங்கள் மண்ணால் மூடி விடுங்க. ஒன்றும் இல்லை. அந்த சின்ன தடியால் எடுத்து மண்ணுக்குள்ளே தாட்டு விட்டா சரி. ஈரம் தானே பார்ப்போம். பெருகுதாண்டு கட்டாயம் முளைக்கும். இப்போ நாங்கள் இந்த இடத்த காட்டுவோம். சரியா பாருங்க. இதுக்குள்ளே அந்த கம்மம்புள்ளி எல்லாம் நட்டுருக்கிறோம். அதோட இடையக்குள்ளே வெண்டி. இப்போ இதில் வந்து இந்த குருவித்தலை பாவக்காய் இந்த விதையை தாட்டு விட்றா. ஈரம் தானே பார்ப்போம். முளைக்கும் பழுத்ததுன்ற முளைக்கும். இதை பார்க்க வடிவாக இருக்கணும். இந்த விதை வந்து அந்த சாப்பிட்றது இனிக்கும். பூச்சிக்கெல்லாம் நல்லா இனிக்கும். இது நான் சாப்பிடுவேன். நாங்கள் மற்ற பாவக்காய் இருக்கല്ലോ அதிண்ட விதைக்குள்ளேயே எடுத்து உமியிறேன் நான். ஆக கனிஞ்சதை விட்டுட்டு ஓரளவான பழத்தை வந்து எடுத்துக்கொள்வோம். இனி வந்து என்ன செய்ய போகிறோம்னா இப்படியே வந்து இப்படி இருக்குதானே இதை வந்து இப்படி எடுத்து விட்டா சரி. நம்மளாம் அப்படி கையால் எடுத்து விடலாம். பிரச்சனை இல்லைங்க. இப்போ வட்டு கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து நிறைய மூலிகை உள்ளது. கொஞ்சம் துப்புரவாக்கி எடுக்கிறதுகள் செய்யக்க வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும் எங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா விதையில் ஒன்றும் இல்லாமலுக்கு நல்ல வடிவாக துப்புரவாக்கி எடுத்துட்டேன். எப்படி இருக்கு பாருங்க. இப்போ இதை வந்து நல்ல வடிவாக கழுவி எடுப்பேன். தண்ணி இல்லாமல் வடிவாக கழுவி எடுத்தா சரி.
இந்த பாவக்காயை நாங்கள் பொரிக்கத்தான் போகிறோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்வோம். இதை வந்து அப்படியே கலந்து விட்டுட்டு இனி அடுப்பு மூட்டி பொரிய விடுவோம். அதோட பார்த்திங்கன்னா இறால் எல்லாம் நாங்கள் துப்புரவாக்கி கழுவி எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம். இதுக்கு வந்து கொஞ்சம் சின்ன இறால் தான் போட வேணும். என்னோட சின்ன இறால் போட்டால் தான் நல்லா இருக்கும். எங்களை வந்து கொஞ்சம் பெரிய இறாலாக இருக்கு. என்ன இனி பொரிக்க கொஞ்சம் சின்னனாக வந்துருந்தானே, ஆக பெரிய இறால் இல்லை இது. ஆக பெருசுன்னா நீங்கள் 2 வெட்டி போட்டுக்கொள்ளலாம். இந்த இறாலை வந்து இறாலுக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சளும் உப்பும் சேர்த்துக்கொள்வோம். இனி இது ரெண்டையும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா அடுப்பு மூட்டி பொரிக்க தொடங்குவோம். அடுப்பெரிய தொடங்கிட்டது. இந்த தாஜிக்காக நாங்கள் வந்து இப்போ பொரிக்க போகிறோம். இப்போ வந்து தாஜி சூடாகட்டு, சட்டி சூடாகிட்டுது. நாங்கள் பொரிக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் விடுவோம். எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது. உப்பு எல்லாம் பிரட்டி வச்சுருக்கிற பாவக்காயை நாங்கள் போடுவோம். ரெண்டு தரமாக போடுவோமே. நல்லா பொரிய வேணுது. அதோட பார்த்திங்கன்னா இந்த சம்பளுக்கு தேவையான தக்காளி பழம், பச்சை மிளகாய், வெங்காயம், பெரிய வெங்காயமும் போட்டுக்கொள்ளலாம். நாங்கள் இப்போ எங்களோட வீட்டு சின்ன வெங்காயம் இருந்தபடியாக சின்ன வெங்காயம் எடுத்துருக்கலாம். சின்ன வெங்காயம் தான் நல்லது. ஆனால் சம்பளன்றபடியாக பெரிய வெங்காயம் போட்டுக்கொள்ளலாம். இதெல்லாம் நாங்கள் துப்புரவாக்கி சம்பளுக்கு ஏற்ற மாதிரி வெட்டி எடுப்போம். இப்படியே நாங்கள் ஒருக்கா பிரட்டி விடுவோம். நான் பொரிஞ்சு வர கொஞ்சமாக வந்துடும். எனக்கு மாரி இருந்ததில்ல. பார்த்திங்கன்னா பாவக்காய் பொரிஞ்சிட்டது. இப்படியே எண்ணெயை வடித்து போட்டு இறக்குவோம். இப்படியே மெட்ட பாவக்காயம் போட்டு பொரிப்போம். நீ ஒரே இடத்துல பொரிக்கலாம். அவ்வளோதான் பாவக்காய் பொரிஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான். கழுவி எடுத்து வெங்காயம், பச்சை மிளகாயை நல்ல மெல்லிசாக சின்ன சின்னனா அரிஞ்சா சரி. சம்பளுக்கு தெரியல. இப்போ நல்ல மெல்லிசாக சின்னனா அரிய வேணும். மிளகாய் அப்படியே 4 கீறி போட்டு நாங்கள் அரிஞ்செடுப்போம். தக்காளி பழத்தை நாங்கள் நல்ல மெல்லிசாக சின்ன சின்னனா அரிஞ்சு விடுவோம். இதில் பார்த்திங்கன்னா இறாலையும் அப்படியே வந்து நாங்கள் பொரிய போட்டுட்டோம். என்ன விஷயம் வேண்டாம், சின்ன ஓடி வந்து எடுத்து சாப்பிட்டேன். சரியோ அம்மா சாப்பிட தெரியலான்னு சாப்பிட்டு முடிஞ்சு அப்புறம் வைக்கிறோம். இது அப்படி தான் இருக்கும். இந்த நல்ல முறை பஞ்சு இப்படி அமர்த்தினா அப்படியெல்லாம் நொறுங்கி போகும். அப்படி தான் இருக்குது. சாப்பிட்டு பாருங்க. இந்த கசப்பை சொன்ன மாதிரி தானே இருக்குது. சாப்பிட்டு முடியது தானே அந்த கசப்பு தெரியுது. சாப்பிடக்க தெரியல. உண்மையாக தான். என்ன சொல்லுங்க ஆபம், சோரோட சாப்பிட அந்த மாதிரி நல்லா இருக்கு. நான் உங்களை கொஞ்சம் எடுத்து வைக்கிறேன். இறால் சேர்க்க நீ நினைச்சனா? ஓ மண்ணா, நான் மறந்து போனேன். இறால் சேர்க்க இறால் சாப்பிட்ற இல்லைன்றத மறந்து போகிறேன். அதான் நான் என்ன செய்யறேன்டா, இறாலை முதல் பொரிச்சேன். நான் இப்போ இந்த எண்ணெய்க்கு வந்து திருப்பி பொரிக்க நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. நான் அதோட நல்லா இருக்குது. கடைசியில் காய்க்குது. அதான் அந்த சாப்பிட முடிஞ்ச அப்புறம் தனியாக இல்லை. இப்போ சாப்பிட்றோம் நாங்கள் இதோட சோறோட இதை சேர்த்து சாப்பிட்டா தெரியாது கசப்பு. அவ்வளோ கசப்புக்கும் அவ்வளோ நல்லது உண்மை. இப்போ நாங்கள் நெடுகாலம் இது சாப்பிட மாட்டோம். சின்ன பிள்ளைகள் கட்டாயம் சாப்பிடணும். அந்த பூச்சிக்கிறதுக்கு நல்லது சொன்ன சாமான். அப்படியே
பாலையில் இப்போ வேற வரைக்கும் இடிஞ்சால சின்ன பிள்ளையில நல்ல பதிவாக பாருங்க. அதுவும் பாருங்க அப்படி வளர்ந்து தெரியாது தேங்காய். அங்கே அதில் தேங்காய் தெரியுது பார்த்தீங்களா? தம்பி ஏட்டி பிடுங்கலாம். பிடுங்கலாமா? நல்ல பதிவு தானே. அதை நீங்கள் பிடுங்க தேவையில்லை சொல்கிறேன். நம்ம இறால் வந்து பொரிஞ்சிட்டு எங்களுக்கு பாருங்க. இப்போ நல்லா சுருண்டு ஒன்று வந்துட்டு சின்ன இறாலா. ஏன்னா இதே மண்ணையை படித்து போட்டு ரக்குவோம். என்ன இவ்வளோ தானே இறால்? இல்லை இன்னொரு பொரிக்க இருக்கு. இவ்வளோத்தையும் பொரிக்கிட்டா சரி. இறாலும் பொரிக்க முடிய மழையும் தூர வலிக்கிட்டு. மழை தூர்றது முக்கியம் இல்லை, வீட்டு வேலைக்கு வந்து கல்லறது கொண்டு இருக்கோம். அதுதான் எனக்கும் கவலையாக கிடக்கு, யோசனையாக கிடக்கு. பலம் வந்தால் சரி கதை. ஆமாம், அதில் மூடுறதுக்கு தரப்பாலும் இல்லையா இப்போ அறுத்தக இல்லை. அதுகள் வந்து மூடினாலும் ஒன்றும் செய்யலாது. பார்ப்போம். அதுதானே ஒரு 2-3 மணித்தியாலம் வலிச்சு கொடுத்துட்டுதானா கல் கொஞ்சம் முறியிடும். என்ன இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி பழமெல்லாம் பட்டி இருக்குது. அதுக்குள்ளே வந்து தேங்காய் பூ கொஞ்சம் சேர்த்துக்கொள்வோம். இதை வந்து கையால் வந்து கிளந்து விடுவோம். நல்லா உப்பு வந்து 2க்கும் போட்டிருக்கிறபடியே எங்களுக்கு அவ்வளோக்கு உப்பு தேவையில்லை. சாப்பிட்டு பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கொள்ளுவேன். கையால் ஏன் பிணைகிறேன்னா அப்போ தான் இந்த தக்காளி பழமெல்லாம் நல்லா சேரும் எங்களுக்கு. மழை துணி எப்படி விழுதுன்னு பாருங்க, கோப்பையில் விழுறது தெரியுது. அதோட கொஞ்சமாக தேசி புளி சேர்ப்பேன். தக்காளி பழம் சேர்த்துருக்குறேன் தானே. சரி, மழை விளக்கு தானே, அதையும் சேர்த்து நல்லா கிளந்து போட்டு இப்போ என்ன செய்யணும்னா எல்லாத்தையும் உண்டா கலந்து விட்டா சரி. என்ன நினைஞ்சு தோஞ்சிருவோமோ? நினைஞ்சிருவோமா? ரைட் எனக்கு கிளந்துட்டா சரி. இனி வந்து பிணையக்கூடாது. ஏன்னு சொல்லுங்க அப்பா. இதில் உள்ள கசப்பு உங்களுக்கு அதில் ஊறிடும். அப்படியே நல்ல வடிவாக குலுக்கி விட்டா சரி. சட்டி கொஞ்சம் மட்டை இருக்குண்ணே. அப்படியே பார்த்தீங்கன்னா மழை துணிக்க வலி கட்டிஞ்சு வரணும். அதுதானே மழை தானே போகுது, பயங்கரமாக துணிக்குது. பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பாவக்காய் சம்பல், அதாவது இறால் பாவக்காய் சம்பல். சுஜி மழையில் நினைஞ்சு சாப்பிட்டு காட்டுறா. சூப்பராக இருக்கும். உப்பு காணும், உப்பு காணுமா? இந்த புளிப்பெல்லாம் முன்னுக்கு நிற்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். அந்த கசப்புங்களும் தெரியாது, நல்லா இருக்கும். போவோம் அவட்ட. ஓகே, இனி நாங்கள் போவோம். என்ன பிரச்சனைனா கல்லே ஜோசிச்சுனாங்க, உடுப்புகள் துவச்சி போட்டதை மறந்து போயாச்சு. இதோட அப்போ நாங்கள் இந்த காணொலியை முடிப்போம். உண்மையிலேயே இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். அதோட மழை ஃபுல்லாக இருட்டி பிடிச்சிட்டுது. பாருங்க மழை எப்படி பெய்யுதுண்டு. ஆனால் கண்டுகளுக்கெல்லாம் நல்லா, ஒரு பக்கத்தால் நல்லது இருந்தாலும் அடுத்த பக்கத்தால் கொஞ்சம் தீமையும் இருக்குது. நன்றி, வணக்கம்.